Einladung. Lesen Sie und beschreiben Sie, was wollen die Freunde machen. ஸோ ஒரு இன்விடேஷன் அனுப்புகிறாங்க. ரீட் அண்ட் டிஸ்கிரைப் வாட் த ஃப்ரெண்ட் வாண்ட்ஸ் டு டூ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்க பர்த்டேக்கு என்ன பண்ணுறாங்க. பெட்ரஃப்னா சப்ஜெக்ட். பிஎஸ்எஸ்டின்னா அது ஜஸ்ட் ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி. நம்ம ஏதாவது ரகசியம் சொல்லணும்னா என்ன பண்ணுவோம், ஒரு மாதிரி சிக்னல் கொடுப்போம் இல்லைங்களா, ஒருத்தரை மட்டும் கூப்பிடணும்னா அந்த மாதிரி பிஸ்ட் அது சவுண்ட். ஸோ eine Überraschung for Sophia, சர்ப்ரைஸ் ஃபார் சோஃபியா. லெட்டர் படிங்க யாராச்சும். Hello Libby. Freunde von Sophia. Liebe Freunde von Sophia. Liebe Freunde von Sophia. Sophia hat Geburtstag. Unsere Idee for das Gästen ist ein Tag mit Freunden. Macht Idee mit. இயரேன்னு இல்லை, இயர். ஸோ அங்கே எக்ஸாக்டாக என்ன இருக்கு அதை பார்த்து படிங்க. இயரேன்னா அதுவே பழக்கம் ஆகிடும். ராங்கான இடத்துல ராங்கான வேர்ட் வந்துடும். சரிங்களா? ஸோ மார்க்ட் இயர் மிட். Will laden Sophia ein. Unser Überraschungstag. Überraschungstag. Überraschung. Tag. Fängt am Akzent. இப்படியா சொல்லணும். Akzenten. எல்லாம் வேண்டாங்க. Akzenten 7 அவ்வளவுதான். 7 ஓகே மேம். 7 then Ugar and on Treffpunkt am Bahnhof. Wir holen down zusammen Sophia ab. Wir machen einen Ausflug mit dem Fahrrad und ein Picknick. Getränk und Essen bringen wir mit. Der Tag ist das Geschenk für Sophia. Wir sammeln மேம் அதுக்கு பேர் என்ன மேம்? ஐரோ. Then Euro pro person ein. Bei Regen essen wir zusammen und gehen ins Kino. Wir rufen morgens an oder chicken
eine, ம் Nakrit, ம் Hoffentlich, ஆஃபென்ட்லிஷ் Hoffentlich, ம் Kont, ம் Eir, இயர் Eir, ம் Eir, alle ம் mitkommen, ம் Achtung, ம் Sophia wies nicht, ம் Viele Gruß, viele viele Gruß, Grüße viele Gruß, ம் viele Grüße, ம் Mars und Anne. ம் புரியுதா என்ன சொல்றாங்கன்னு? அவங்க வந்து ஸோ இது சோஃபியாவோட பர்த்டேன்றதுனால சோஃபியாவுக்கு சர்ப்ரைஸாக இவங்க பிளான் பண்ணுறாங்க. Eine Überraschung für Sophia. Hallo liebe Freunde von Sophia. Hallo dear friends of Sophia. Liebeனா dear. சப்போஸ் ஒரு பையனுக்கு லெட்டர் எழுதணும் அப்படின்னா லீபர், ஓகேங்களா? லீபர் ரவி. இல்லைன்னா பொண்ணுக்கு எழுதணும்னா லீபர் மணி. புரியுதுங்களா? அம்மா புரியுதா இல்லையா? புரியுதுங்க மேம். ஏதாவது சொன்னாதான் எனக்கு தெரியும். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்றது? ஸோ லீபர் பசங்களுக்கு ஜென்ஸுக்கு எழுதணும்னா லீபர் சொல்லணும், டியர் சொல்றதுக்கு. இது ஒன்று இது கிடையாது, டியர் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இது. கேர்ள்ஸ்க்கு சொல்லணும்னா லீபே சொல்லணும், ஓகேங்களா? ஸோ ஹலோ லீபர். இங்க வந்து கமா வந்துச்சுன்னா இப்போ 2 பேரும் இருக்கிறாங்கன்னா லீபர் ரவி, லீபர். ஸோ கமாக்கு அப்புறமா எல்லாமே ஸ்மால்ல தான் வரும், ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். அடுத்தது ஸோ இங்க லீபர் ஃப்ராய்ண்டே ஃபான் சோஃபியா. சோஃபியா ஹார்ட் கெபுட்ஸ்டாக். சோஃபியாவோட பர்த்டே வருது. உன்சரை இடே ஃபாதர்ஸ் கெஷங்க் இஸ்ட் அண்ட் டாக் மிட் ஃப்ராய்ண்டன். நம்மளோட ஐடியா, கிஃப்ட்டுக்கான ஐடியா என்னன்னா ஒரு டே ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். மார்க் டியர் மிட், நீங்க ஜாயின் பண்றீங்களா, எங்களோட சேர்றீங்களா அப்படின்னு. வி ஆர் லாடன் சோஃபியா ஐன், நாங்க சோஃபியாவையும் இன்வைட் பண்றோம். உன்சர் Überraschungstag fängt am 18.07. ஸோ நம்மளோட சர்ப்ரைஸ் டே என்னைக்குன்னா 18/7 10 மணிக்கு. ட்ரெஃப்ட் எங்கே மீட் பண்ணலாம் எல்லாருமே என்ன, ட்ரெயின் ஸ்டேஷன்ல மீட் பண்ணலாம். வி ஆர் ஹோலண்டன் சுசாமன் சோஃபியா ஹப், எல்லாருமே டுகெதர் ஒன்னா போயிட்டு சோஃபியாவை பிக்கப் பண்ணலாம். வி ஆர் மார்க்கன் einen Ausflug mit dem Fahrrad und ein Picknick. ஸோ ஒரு அவுட்டிங் போயிட்டு அதே மாதிரி சைக்கிளிங்கில் பைசைக்கிளில் வந்து எல்லாரும் ஒரு அவுட்டிங் போகலாம். அதுக்கப்புறமா ஒரு பிக்னிக். கெட் ட்ராங்கர் நெசன் பிரிங்கன் வியர் மிட், ஃபுட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாமே நாங்கள் கொண்டு வரோம். த டாக் இஸ் திஸ் கெஷங் ஃபார் சோஃபியா. இந்த டே வந்து சோஃபியாவுக்கு கிஃப்ட். அதனால வி ஆர் ஜாமல் ஜெயின் €, ப்ரோ பர்சன் ஐன். ஸோ வி ஆர் கலெக்டிங் €10 ஃப்ரம் ஒரு ஆளுக்கு €10 ஸ்பெண்ட் பண்ணுங்க. பை ரேகன் எஸ்என் வி ஆர் சூசாமன் உன் கெயின் இன்ஸ் கீனோ. ஸோ ஒருவேளை மழை பெஞ்சதுன்னா எல்லாம் ஒன்றா போய் சாப்பிட்டுட்டு சினிமாக்கு போயிடலாம். வி ஆர் ரூஃபன் மார்கன்ஸ் அண்ட் ஆர்டர் சிக்கன் ஐனன் ஆக்ரிஸ்ட். வில் கால் யூ டுமாரோ மார்னிங் ஆர் வில் சென்ட் மெசேஜ். ஹோஃபன்ட்லிஷ் கான்ட் இயர் ஆலே மித் காமன். ஹோப் யூ ஆல் வில் ஜாயின் கம் வித் அஸ். ஆக்டுங். ஸோ இது வந்து ஒரு கவனம் என்ன கவனம்? சோஃபியா வைஸ் நிக்ஸ், சோஃபியாவுக்கு தெரியாது. ஸோ இது சர்ப்ரைஸாக தானே போகிறாங்க. ஸோ யாரும் சோஃபியாவுக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா வைஸ் நிக்ஸ். ஃபீல் எ க்ரூசர் மெனி கிரீட்டிங்ஸ் மார்க் ஆனா. புரிஞ்சுதா லெட்டரு? ஓகே மேம். புரிஞ்சுச்சு. ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு வேர்ப், இது எல்லாமே மிட் மார்க்கன், ஐன்லாடன், அன்ஃபாங்கன், அப்ஹோலன், மிட்பிரிங்கன், ஐன்சாமன், அன்ரூஃபன், மிட்காமன், இந்த மாதிரி வேர்ப்ஸ் இருக்கு. இது என்ன வேர்ப்ஸ் அப்படின்னா ட்ரெண்ட் பாரே வேர்ப்ஸ் அப்படின்வாங்க. ட்ரெண்ட் பாரே வேர்ப் என்னன்னா செப்பரேட் பண்ணி போடுவாங்க. முன்னாடி ப்ரீஃபிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, மிட், ஐன், அன், அப், மிட், ஐன்,
அன் மிட் இதெல்லாமே வந்து செப்பரபிள் verb. சரிங்களா? ஓகே மேம். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணோம்னா, நான் வந்து மரியாவை இன்வைட் பண்றேன் அப்படின்னா நான் என்ன சொல்வேன், மரியா நான் உன்னை இன்வைட் பண்றேன் அப்படின்னா மரியா கிட்ட இஷ் லாடர் டிஷ். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க மரியா இஷ் லாடர் டிஷ் ஐன் அப்படின்னா நான் உன்னை இன்வைட் பண்றேன். ஓகேவா? ரெண்டு பேரையும் சேர்ந்து இன்வைட் பண்ணணும் அப்படின்னா இஷ் லாடர் ஐஷ் ஐன். அதாவது உங்களை எல்லாரையும் நான் இன்வைட் பண்றேன். ஸோ உங்க 3 பேரையும் மரியா மணி கமலா 3 பேரையும் நான் இன்வைட் பண்றேன்னா இஷ் லாடர் ஐஷ் ஐன். இதுக்கு முன்னாடியே படிச்சிருப்பீங்கல்ல மிஷ் டிஷ் ஞாபகம் இருக்கா? இருக்குதுங்க மேம். அதேதான் இங்கேயும் அந்த பர்சனல் ப்ரோனோமன் தான் இங்க யூஸ் பண்ணும். ஓகே மேம். சரிங்களா? ஸோ இஷ் காம மிட் நான் உங்களோட சேர்ந்து வரேன் அப்படின்னா இஷ் காம மிட். ஸோ இது ஃபுல்லா இப்படி போட்டாதான் அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும், இல்லைன்னா கம்ப்ளீட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இங்க ஐன் போடாம விட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க, இதுக்கு வேற மீனிங் வரும். ஐன் போட்டாதான் நான் உங்களை இன்வைட் பண்றேன்னு அர்த்தம். சரிங்களா? இங்க கொடுத்துருக்கிற எல்லா வேர்ப்ஸ் நீங்க இன்னும் எத்தனை வேர்ப்ஸ் இருக்கு அதை பத்தி எல்லாம் கவலை வேணாம். இப்போ இந்த லெசன்ல நம்மளுக்கு எத்தனை வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க அது வரைக்குமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணா போதும். சரிங்களா? மிட் மார்க்கன்னா எங்களோட சேர்ந்து ஜாயின் பண்றது, டு ஜாயின். ஐன்லாடன்னா டு இன்வைட். அன்ஃபாங்கன்னா டு ஸ்டார்ட், பிகின். சார் நாளைக்கு மார்னிங் 8 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா மார்கன் ஃபங்கர் இஷ் அக் உவர் ஆஃப்டர் அன்னோட முடிச்சாதான் எனக்கு அந்த சென்டென்ஸ் வந்து நான் அன்ஃபாங்கன் மீன் பண்றேன். சரிங்களா? அப் ஹோலன் அப்படின்னா பிக்கப் பண்றது. இஷ் ஹோல டிஷ் அப். இஷ் ஹோல டிஷ் அப் அப்படின்னா நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே மேம். மிட் பிரிங்கன் எதா நீங்க கொண்டு வரியா? இஷ் பிரிங்க கூக்கன் மிட் அப்படின்னா என்னோட நான் வரும்போது கையோட நான் கேக் வாங்கிட்டு வரேன், என்னோட சேர்ந்து பிரிங் அலாங், மிட் பிரிங்கன். ஐன்சாமல் டு கலெக்ட், அன்ரூஃபன் டு கால், மிட் காமன் டு கம். சரிங்களா? ஓகே மேம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இங்க எந்த இடத்துல எல்லாம் இருக்கு அதை அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ மார்க்ஸ் இயர் மிட் கொடுத்துட்டாங்களா? அப்போ இங்க பாருங்க லாடன் ஐன். அப்புறம் ஃபெயிண்ட் அன். ஓகேவா? ஓகே மேம். ஹோலன் அப். பிரிங்கன் மிட் இருக்கா மேம்? இந்த மேக்கன் அது இல்லையாங்க மேம்? அது மிட் மாக்கன், இது வேற. இது we are மாக்கன் einen Ausflug mit dem Fahrrad, இது வேற செப்பரேட். இது மிட் மாக்கன் கிடையாது. ஓகே மேம். இங்க மிட் மாக்கனே இல்ல. மேல இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மிட் மாக்கன். ஓகே மேம். பிரிங்கன் மிட். அப்புறம் ஜாமல் ஐன். அப்புறம் ரூஃபன் அன்.
இந்த பாருங்க வி ஆர் ரூஃபன் மார்கன்ஸ் அன்னு. ஸோ இந்த இடத்துலயே அன்னு கொடுத்துட்றாங்க. அடுத்த இதுல ஜாயின் ஆகாது. ஆர்டர் ஷிக்காயின நாக்ரிஸ்ட். ஸோ இந்த கடைசியில் நாக்ரிஸ்டுக்கு அப்புறமா அன்னு வராது. புரியுதுங்களா? ஓகே மேம். ஆஃபன்ட்லிஷ் கான்டியர் ஆலே மிட் காமன். இங்க வந்து ஏன் செப்பரேட் பண்ணல? ஏதாவது தெரியுமா? ஐடியா இருக்கா? மிட் காமன் நான் செப்பரேட் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஏன் செப்பரேட் பண்ணல? காமன் இருக்கிறதுனாலயாங்க மேம்? இல்லையே, செப்பரேட் பைஷ் காமே மிட் அப்படின்னு செப்பரேட் பண்ணணும் இது ஆக்சுவலி. ஆனா இந்த இடத்துல பண்ணல. வை? ஏன்னா மாடல் வேர்ப் இருக்கு. ஓ கோண்ட். ஓலன் மிஸ்ஸன் கர்னன் இந்த வேர்ட்ஸ் மாடல் வேர்ப் வந்துச்சுன்னா இங்க பாருங்க ஜி இந்த பாக்ஸ்ல பாத்துக்கோங்க. ஜி ஓலன் சோஃபியா அப் ஹோலன். இங்க பிரிக்க வேணாம். ஸோ மாடல் வேர்ப் இல்லைன்னா தான் பிரிக்கணும். ஒருவேளை மாடல் வேர்ப் யூஸ் பண்ணீங்கன்னா பிரிக்காம எண்ட்ல போடணும் சேர்த்து. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ எது அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களோ அதுல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? மார்க்கு நானா. ஸோ இது ஒரு வேர்டு. சரிங்களா? மார்க்குன்னா செகண்ட் பிளேஸ்ல என்ன வரணும்? இந்த ஐன் லாடன்ன்றது பிரிக்கணும். லாடன் இந்த ஐன் இங்கே வச்சிடுங்க. லாடன் எடுத்துட்டு செகண்ட் பிளேஸ்ல மார்க்குன்னானா லாடன் ஆல ஃப்ராய்ந்த ஐன் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்களா? அந்த இது மட்டும் பிரிச்சு செகண்ட் பிளேஸ்ல போட்டுடணும். சரிங்களா? சோ இப்ப அடுத்தது டேக். ஃபாங்கன் வராது. இது தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன்னால ஃபெயிண்ட். டேக் பாருங்க. டேக் ஃபெயிண்ட். Zain, Uber, and. அப்படி வரும். அப்புறம் Zofia, Holland. கரெக்ட். ஜி ஹோலன், சோஃபியா, சுசாமன், அப். மார்க் und Anna bringen das Essen mit. das Essenல இருந்து ஆரம்பிக்கணும். எது அண்டர்லைன் பண்ணிருக்காங்களோ அதுதான் ஸ்டார்டிங். das Essen das Essen bringen Mark und Anna mit. ஓ தப்பா சொல்லிட்டேன். மார்க்கு நானா விட்டுட்டீங்க. ஓகே மேம். das Essen bringen மார்க்கு நானா mit. அடுத்தது ரீகன் ரூஃபன் சி ஆல் ஆலே ஆலே சூப்பர். Mark und Anne. Sammeln. Geld ein. சூப்பர். அடுத்தது am Samstag. Conan. viele Freunde mit Conan. வெரி குட். இது எப்படி பண்ணீங்க? The Conan இருக்குல்ல மேம். வாவ் சூப்பர். மாடல் வெர்ப். வெரி குட் வெரி குட் வெரி குட். நல்லா பண்ணீங்க. சூப்பர்மா. ஓகே. இப்ப क्वेश्चनல எப்படி யூஸ் பண்ணது? இதெல்லாம் எழுதிட்டீங்களா? எழுதி வச்சிருக்கீங்களா இல்லையா?
எழுதிட்டாங்க மேம். எழுதிக்கிட்டேன் மேம். ஓகே. ஸோ இப்போ கொஸ்டின்ல எப்படி கேட்கறது? ஐன்லாடன், நீ யாரை இன்வைட் பண்ணுவ அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ வந்து உங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்கன்னு நினச்சிக்கோங்க. இது உங்க பார்ட்னரோட நீங்க கேக்குறீங்க. வேன் லேட்ஸ் டூ ஐன், நீ யாரை இன்வைட் பண்ணுவ? நீங்க என்ன சொல்லலாம்? ஃபேமிலி, ஃப்ரெண்டு, கொலிகன் இல்லைங்களா? ஸோ அது சொல்லலாம். வேர் ரூஃப் டம் கெபுட்ஸ்டாகன், உங்களுக்கு யார் கால் பண்ணுவா பர்த்டே அன்னைக்கு? பேரண்ட்ஸ் இல்லைங்களா? மைன எல்டன் ரூஃப் டம் கெபுட்ஸ்டாகன். வாஸ் கவுஸ் டூ ஃபார் தைன் ஃபெஸ்டைன், ஸோ ஃபெஸ்டிவலுக்கு என்ன வாங்குவீங்க? கிளைடும், கூக்கன், சூசிக்கைட்டன், எஸ்என், ட்ரிங்கன், கெட்டாங்கன் இல்லைங்களா? ஃபுட்டு, ட்ரிங்க்ஸு, ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸு இதெல்லாமே வாங்குவீங்க இல்லைங்களா? ஆமா மேம். இது வந்து இந்த வேர்டு அங்க இல்ல. ஐன்காஃபன், ஐன்காஃபன், ஐன்காஃபன்னா ஷாப்பிங். ஸோ என்னெல்லாம் வாங்குறீங்க? ரொம்ப பெருசா இருக்கு. ரிங்கன், இஷ் கௌஃப, கிளைடும், கிளைடும்னா ட்ரெஸ், கிளைடும், குக்கன், அப்புறம் chocolate, 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 cola, essen, essen und Getränke, drinks எல்லாமே சேர்த்து. ஓகேங்களா? ஓகே மேம். Getränke, ஐன், ஐனோட முடிக்கணும். ஸோ இதெல்லாம் வாங்குறீங்க உங்களோட ஃபெஸ்டிவலுக்கு அப்படின்னு. ஒன் ஃபேங் டெஸ்ட் தஸ் ஃபெஸ்டன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஒன் ஹோர் டெஸ்ட் ஆஃப் எப்போ எண்ட் ஆகும்? 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுனா ஒரு 8 மணிக்கு முடிஞ்சிடணும். அந்த மாதிரி சொல்லலாம். பிரிங் அண்ட் டைன கெஸ்ட் எட் வெஸ்ட்மிட், உங்களோட கெஸ்ட் ஏதாவது கொண்டு வருவாங்களா? ஆமா, என்ன கொண்டு வருவாங்க? கிஃப்ட். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நான் இது சும்மா எழுதியிருக்கேன் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். இந்த மாதிரி நீங்களும் எழுதுங்க. இதை நோட் பண்ணிக்கிங்க. Anita lädt seine Family und Freunde ein. Seine Freunde ruft am Geburtstag. Sie kauft Kleidung und Kuchen ein. Das Fest fängt am Abend um 6 Uhr an und hört um 9 Uhr auf. Seine Gäste bringen Geschenke mit. ஸோ இது நோட் பண்ணிட்டு நீங்க அந்த மாதிரி எழுதணும். மணி வந்து மரியா பத்தி எழுதணும், மரியா வந்து மணி பத்தி எழுதணும். மேம் நீங்க நடத்துறது எங்களுக்கு புரியுது. பண்ண எப்படின்னு தெரியலைங்க மேம் எங்களுக்கு. இப்போ நான் சாம்பிள் சென்டென்ஸும் கொடுத்துட்டேன். அதை உங்க பேரை மாத்திட்டு தான் எழுதணும். வேற என்ன இருக்கு பாருங்க. அனிதான்றது பதிலா மரியா லாட் seine Family und Freunde ein. seine Freunde இல்லைன்னா seine Eltern. இந்த இடத்துல வந்து நீங்க எல்டர்ன்னு கூட சேர்த்துக்கலாம். பேரண்ட்ஸ், seine Eltern, இந்த Freunde வேணாம். ஸோ ரூஃப்ட் அந்த மாதிரி நீங்களா ஏதாவது ஒண்ணு மாத்திக்கணும். ஆல்ரெடி இருக்கு அங்க சென்டென்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லியே ஆல்ரெடி இங்க இருக்கு. அந்த இடத்துல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் கொடுத்து பண்ணணும். seine Eltern இல்லைன்னா Freunde ruft am Geburtstag an. Sie kauft Kleidung und Kuchen. நான் இங்க என்ன எழுதியிருக்கேன், என்னெல்லாம் எழுதியிருக்கேன் பாருங்க, நிறைய எழுதியிருக்கேன். நீங்க என்னெல்லாம் வாங்குவீங்க அதை நீங்க எழுதி போட வேண்டியதுதான் இங்க. Sie kauft Kleidung, Schokolade, Kuchen, Essen ஏதோ ஒன்று எழுதலாம். Das fängt um abends um 6 Uhr. நான் 6 மணிக்கு ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்கேன். நீங்க 4 மணிக்கே ஆரம்பிக்கும்னு சொல்லுங்க, இல்ல 7 மணிக்கு ஆரம்பிக்கும்னு சொல்லுங்க, இல்ல 10 மணிக்கு முடியும்னு சொல்லுங்க. seine Gäste bringen Geschenke mit. அவங்க கெஸ்ட் எல்லாம் கிஃப்ட் கொண்டு வருவாங்க. அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு சொல்லுங்க மேம். இப்போ இது ஈஸியா இருக்குங்க மேம். இப்போ இந்த கானிஷ் ஐனன் டெர்மின் ஹேபன் அது வந்து இங்க சொன்னீங்க இல்லைங்க மேம். ஆமா, வந்து டைம் வந்து 11:30 உகர் இந்த டைம் போட்டுருக்குதுங்க மேம். நமக்கு டேட் கொடுத்துருக்குதுங்க மேம். இப்போ ஹேர் ஸ்டைல்ஸ்க்கு வந்து டேட் கொடுத்துருக்குது இல்லைங்க மேம். ஆமா. அது எப்படி மாத்தணும்னு தெரியலைங்க. நாங்களும்
இப்ப அதுல நீங்க டைம் இல்ல அதுல டைம் நீங்க என்ன எழுதி அனுப்பியிருந்தா நான் செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணி அனுப்ப போறேன். நீங்க எதுவுமே அனுப்பாம என்ன கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்வேன்? அதுதாங்க தப்பா நாங்க அதுல டேட்டு டைம் எல்லாம் போட்டு சொதப்பி வச்சிருக்கிறோம் மேம். நீங்க அனுப்புங்க. அதுவே நீங்க நீட்டா கொஞ்சம் எழுதி அனுப்புங்க. நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கரெக்ஷன்னு அனுப்புறேன். நீங்க ஓகே எந்த மேம். இடத்துல என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னு என்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்க எழுதாம எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா சொல்லுங்க. நீங்க சொல்றது புரியுது. நான் நேத்திக்கு 20 டைமா தான் இந்த வீடியோ கேட்டேங்க மேம். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்றது புரியுது, ரெண்டாவது சொல்றதும் புரியுது. ம். ஆனா அது மேக் பண்றது தெரியாம அந்த இப்போ ஹேர் ஸ்டைலிஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஷீஸ் ஒரு நிமிஷங்க மேம். இந்த ஜீஸின்னு ரைசர் இருக்குது இல்லைங்க மேம். ஆ. அந்த இடத்துல என்ன போடுறது அந்த இப்ப சரி, குட் அண்ட் நீங்க டேட். முதல்ல பரவாயில்ல. நீங்க எழுதுந்து அனுப்புங்க. நான் செக் பண்ணி அனுப்புறேன். சரி அப்போ ஓகே மாத்தி அனுப்புங்க. ஒண்ணு ஓகே பண்ணி மேம். ஒண்ணு நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா, இன்னொன்னு நீங்களே எழுத ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே ஓகேங்க மேம். மேம். ம். எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு. நீங்க எதுவும் அனுப்பாமயே அப்படியே வச்சுட்டு இருந்தா எனக்கு எப்படி புரியும்? அப்பதானே என்னால சொல்லிக் கொடுக்க முடியும் உங்களுக்கு. எழுதிலாம் வச்சிருக்கோங்க மேம். அதை நான் அனுப்புறதுதான் உங்களுக்கு தப்பா இது என்ன இருக்குமா? இது ஃபைனல் எக்ஸாமா உங்களுக்கு? இல்ல இதுல இல்ல ஏதாவது மேம். மைனஸ் மார்க் போடுவேனா? இல்ல மேம். இல்ல வேற ஏதாவது பண்ணுவேனா? நீங்க எனக்கு பர்சனலா அனுப்புனீங்கன்னா பர்சனலா அனுப்புவேன் நானும். ஓகேங்க மேம். ம். அனுப்புங்க. நான் செக் பண்ணி அனுப்புறேன். அதே ஓகே மாரி மேம். சின்ன சின்ன நான் வந்து டாகஸ் அப்ல ஆஃப் எழுத சொல்லியிருந்தேன்னா, டெய்லி மார்னிங் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? எப்போ இது பண்றீங்க? அப்படின்னு எழுத சொல்லியிருக்கேனா? ஆமாங்க மேம். ஆமாம். எவ்வளோ எழுதியிருக்கீங்க சொல்லுங்க? எத்தனை நாள் எழுதுனீங்க? அந்த ஒரு நாள் மட்டும் எழுதுனது சரிங்க மேம். அதுக்கப்புறம் ம். எழுதல. டெய்லி பிராக்டிஸ் பண்ணா தானேம்மா இது வந்து நீங்க உட்காந்து படிக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம். நீங்க ஜஸ்ட் நீங்க செய்யற வேலையை இப்போ நான் சொல்லி கொடுக்கறது வந்து அகாடமிக்கா என்ன தேவையோ அது மட்டும் தான் நான் சொல்லி கொடுக்குறேன். உங்க ஃபீல்டுல உங்களுக்கு தான் நீங்க தான் அந்த வேர்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? கரெக்ட் தான் மேம். உங்க ஃபீல்ட்ல நீங்க அது என்ன இங்கிலீஷ்ல அந்த வேர்ட் என்னன்னு தெரியும். உங்களுக்கு நிறைய வெப்சைட் இருக்கு, கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கு. அந்த வேர்டுக்கு என்னன்னு சொல்றது, அது நம்ம எப்படி பேசுறது, நீங்க தான் ட்ரை பண்ணணும். நான் உங்க ஒர்க் பிளேஸ்க்கு வந்து நான் ட்ரை பண்ணி கொடுக்க முடியுமா? முடியாதுங்க முடியாது. மேம். ம். நீங்க தாம்மா முயற்சி எடுக்கணும். நீங்க தான் எல்லாமே செய்யணும். நான் ஐடியா மட்டும்தான் இது இப்படி கிராமர் இப்படி அப்படின்னு தான் நான் சொல்லி கொடுக்க முடியும். மத்த வேலை யார் பண்ணணும்? நாங்க தான். அவ்வளவுதாங்க மேம். ஆ. உங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஒரு வாட்டி சொன்னா புரியுது. அது நீங்க அது கன்டின்யூ பண்ண மாட்டேன்றீங்க. இப்ப இன்னைக்கு இது நல்லா பண்ணீங்களா? இது நாளைக்கு கேட்டா மறந்துடும். ஏன்னா நீங்க நாளைக்கெல்லாம் இது தொட மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. ரிமைண்ட் பண்ண மாட்டேன். கரெக்டா? எஸ் மேம். ம். ஸோ ich lade மணி ein. நான் மணியை இன்வைட் பண்றேன். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க நீங்களே. ஓகே மேம். மணி கிட்ட போயிட்டு மரியாதை ich lade dich ein. நான் உன்னை இன்வைட் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன வேர்ட் நீங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து ஒர்க் பண்றதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. கமலா அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் துணை இல்ல. பேசணும்னா உங்களுக்கு போன்ல தான் பேசணும். யூஸ் பண்ணிக்கங்கம்மா. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சத விட்டுடாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது உங்களுக்கு ஓகே மேம். இம்பார்ட்டன்ட்னு தெரியுது. அப்ப நீ யாரு எஃபர்ட் போடணும் இதுல? நானா போடணும் இல்ல நீங்க போடணுமா? அங்க பண்ணுங்க மேம். பண்ணுங்க. சரியா? ஓகே. இது ஓகே. வந்து மரியா பத்தி மணி சொல்லணும், மணியை பத்தி மரியா சொல்லணும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதேதான். ஓகே மேம். ஓகே. அடுத்தது ஒரு லெட்டர். இந்த லெட்டர் கூட நீங்க எழுதணும். சரியா? எழுதிட்டு அனுப்புங்க. பரவாயில்ல. 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்றீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியல எனக்கு. 2 பேரும் 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன் நானு. சரிங்களா? இப்போ மேல லெட்டர் பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க லெட்டர் எழுதுறீங்க. நீங்க வந்து ஏதோ ஒரு செலிப்ரேஷன் கொடுக்குறீங்க. அந்த செலிப்ரேஷன்ல வந்து என்னைக்கு எப்போ நடக்குது, எந்த இடத்துல நடக்குது, என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கும், ஃபுட்டு, கேம்ஸு, அந்த டான்சிங் அந்த மாதிரி எல்லாம் என்ன இருக்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து என்ன லீபே ஃப்ராய்ண்ட இல்லை ஹலோ ஃப்ராய்ண்ட அப்படின்னு சொல்லலாம்.
கீழே முடிக்கும் போது லீப இல்ல ஃபீல இல்ல ஹஸ் லிஷ குரூச அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகே ஓகேவா? ட்ரை பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்ப போறேன், அவ்வளவுதான். மேம். ஓகே.